ஈஸ்வரம் கார்டு இருந்தாலே மந்த்லி 3000 பணம் வருமா? அப்படி கிடையாது. ஈஸ்வரம் கார்டு அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரை லிஸ்ட் பண்ணுற ஒரு டேட்டா பேஸ், அவ்வளோதான். இதில் நமக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வேணும், இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஈஸ்வரம் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த பென்ஷன் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மந்த்லி 3000 வந்து 60 எபோவ் ஏஜ் அப்போ வருங்க. எப்படி ஈஸ்வரம் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஆதார் அண்ட் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அண்ட் பேங்க் டீட்டெயில் இது இருந்தால் போதுங்க. ஈஸ்வரம் கார்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அது PMSYM பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதில் நாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் 18 to 40 இருக்கணும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார், பாஸ்புக் அண்ட் இந்த ஈஸ்வரம் நம்பர் இருந்தால் போதுங்க. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட் இருக்குங்க. அதாவது உங்கள் ஏஜை பொறுத்து எவ்வளோ ப்ரீமியம் மந்த்லி நம்ம பே பண்ணால் 60 வயசுக்கு மேலே எவ்வளோ பென்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணால் மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க டெபிட் பண்ணிக்குவாங்க. 60 ஏஜ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 எபோவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் பென்ஷன் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. ஈஸ்வரம் கார்டு இருந்தாவே மந்த்லி 3000 பணம் வருமா அப்படின்னா கிடையாது. இந்த பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் தான், அதுவும் நீங்கள் எடுக்கிற கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு பென்ஷன் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.